எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னென்னா, நான் அன்றைக்கி ஒரு நாள் சொல்லியிருந்தேன், சிக்கன் கபாப் வந்து ஃபாரினில் எப்படி இது நம்மளுக்கு தெரியாது. இந்தியாவில் வந்து சிக்கன் கபாப் ஒரு ஃபங்க்ஷனுனாக்கா பிரியாணி கொடுத்தா கூட சிக்கன் கபாப் அப்படின்றாங்க. இதில் பல பேர் பல விதமாக டெக்னிக்காக பண்ணுறாங்க. ஆனால் நானும் ஒன்றும் அவ்வளோ பெரிய குக்கு கிடையாது. இருந்தாலும் நம்ம வேலை செய்கிற இடத்துல சிக்கன் கபாப் அதில் வந்து இன்றைக்கி நிறைய பேர் கேட்டாங்க, என்ன நீ இந்த கபாப் மசாலா சொல்கிறேன்னா நான் ஒன்றும் சொல்ல அப்படின்னாங்க. இன்றைக்கே போடுறேன்னு சேலஞ்ச் பண்ணிட்டு வந்துக்கிறேன். இப்போ வந்து நான் சிக்கன் வாங்கின்னு வரல, ஈஸ்டர் அன்றைக்கி போடும்போது நான் போடுறேன். இங்கே பாருங்கள் ஐட்டமு சாட் மசாலா. இது நான் திறக்க மாட்டேன். இங்கே பாருங்கள், இதுவும் சாட் மசாலா தான். ஒரு டப்பால் கொட்டி வச்சுக்கிறேன். இது வந்து பாருங்கள் கார்ன்ஃப்ளவர், இந்த கப்பு ஒரு கப்பு. இது வந்து மைதா, இது வந்து 1 kgக்கு தான். ஆனால் இதில் மீந்தாலும் ஜாஸ்தி ஆகிடும். இந்த மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் கொட்டிடுறேன். 2 போல் வச்சுக்கிறேன். ஒரு கப்பு. இது ஈக்குவலாக 2 ஈக்குவலாக யூஸ் பண்ணோம். மைதா 1, கார்ன்ஃப்ளவரு 2. இது 1 kgக்கு தான் பண்ணுறேன். ஆனால் 1 kgக்கு எக்ஸ்ட்ரா ஆகிடும். மாவு போடும்போது சிக்கன் போட்டு நான் மிஸ் பண்ணும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். மைதா கார்ன்ஃப்ளவர் ஆச்சு. உப்பு போடுறேன், சின்ன ஸ்பூனுங்க பார்த்துங்க. இந்த 2 ஸ்பூன் போட்டேன். அப்படியே தனியாத்தூள் பாருங்கள், 1 2 3 ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 4 கூட போட்டுங்க, இதுக்கு பிரச்சனை இல்லை. தனியாத்தூள் போட்டேன். சில்லி பவுட்ரு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவை நிறையா போட்டுக்கலாம். ஃபுல்லாக சின்ன ஸ்பூன் தான். 1 2 3 4 ஈக்குவலாக போட்டுக்கிறேன். இது வந்து 1 ஸ்பூன் கணக்கு பாருங்கள். 1 2 அதுக்கு மேலே வேணும். இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணுங்க. வேணா சாட் மசாலா போட போகிறேன். 1 ஸ்பூனு. நீங்கள் கபாப்க்கு எதனா போடுங்க, இது கூட போடுங்க. அஜினமோட்டோ போடுங்க, போடாது போங்க, விட்ருங்க. இந்த கபாப் ஃப்ரை பண்ணும்போது வாசனை வருது பாருங்கள். இந்த சாட் மசாலா தான் தூக்குறது. இப்போ உங்கள் கலக்கும் போதே வாசனை வருது, அது உங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து கலர் வந்து இதுக்கு முக்கியம் கிடையாது. அப்படியே போட்டு சாப்பிடலாம். மஞ்சள் தூள் போட்டு கூட சாப்பிட்லாம். இப்போ வந்து இது 1/2 ஸ்பூன். இந்த பாருங்கள் 1/2 ஸ்பூன் போட்டேன். இப்போ இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும். இதை நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக்கு அப்படியே ஜிஞ்சர் இல்லைனா கூட கார்லிக் பேஸ்ட் கம்பல்சரி போடணும். அப்படி கார்லிக் போட்ட பிற்பாடு லைம் போடணும், இல்லைனாக்கா வினிகர் கூட ஊற்றிக்கலாம். போட்டு இது வந்து கபாப் போடும்போது நீங்கள் சிக்கன் வந்து கவிட்டு இது பண்ண பாருங்கள். மிஸ் பண்ண போகிறேன். நம்ம வீட்டுக்கு பண்ணுறோம், அதனால் கலர் அவ்வளோ சில பேர் விரும்ப மாட்டாங்க. நான் 2 ஸ்பூன் போட்டுருப்பேன் கலரு. சும்மா அப்படியே கண்ணு இசுத்து கூப்பிடும். இதுக்கு வந்து பாருங்கள் இப்போ கலர் இல்லை. நான் 1 ஸ்பூன் போட்டு காமிச்சேன், கலர் கம்மி. தயவுசெய்து எல்லாம் நீங்கள் வந்து இந்த கபாப் மசாலா ட்ரை பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்டு கேட்டுக்கிறாங்க. இந்த கபாப் மசாலா நம்ம சார் ஒருத்தர் அருள் சார் இருந்தார், பழைய சார். அவங்க பொண்ணு வந்து ஃபாரினில் இருந்துச்சு. அதுக்கு இந்த கபாப் மசாலா வேணாங்களாம். கபாப் மசாலா போட்டு கொடுத்தேன். ஃபாரினில் போய்ட்டு கபாப் ஃப்ரை பண்ணும்போது அவங்க கேட்டாங்களாம், என்ன இந்தமாரி சிம்மல் வருதுன்னு. இல்லை, இது இந்தியாவிலேருந்து கபாப் மசாலா வாங்கிட்டு வந்தாங்கன்னா, இந்தியாவிலேருந்து கபாப் மசாலா வந்து இந்தமாரி வாசனை வருதுனாங்களாம். இந்த கபாப் மசாலா வாசனை வரத்துக்கு ஒரே ஒரு விஷயம் வருதான். இது பாருங்கள் சாட் மசாலா. இதில் வந்து இன்னும் வித்தியாசம்லாங்க. இதில் வந்து கஸ்தூரி மேத்தி போடுவாங்க. அது போட்டால் இன்னும் 2 வாசனை. நான் வந்து கஸ்தூரி மேத்திலாம் போகிறதில்ல. கஸ்தூரியும் வேணும், கஸ்தூரி மேத்தியும் வேணும். வீட்டில் இருக்கிறத வச்சு யூஸ் பண்ண. நான் அதான் கொஞ்சம் பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு இந்த ஐட்டம் போடு அந்த ஐட்டம் போடுன்னு. ஒரே நல்ல கடல் தண்ணி நம்மளால் குடிக்க முடியாது. கடல் ரொம்ப பெருசு, குடிக்கிற அளவுக்கு தான் குடிக்க முடியும். இதுக்கு இன்னும் ரொம்ப பேசுகிறேன்னு வேறு நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன எங்கள் வீட்டுக்கு செய்ய முடிஞ்சதை நான் செய்கிறேன். உங்களுக்கு தயவு செய்து என்னென்ன வேணுமோ எல்லாம் வரும். ஆனால் வராது அப்படின்னு நினைக்காதீங்க. வரும், கண்டிப்பாக வரும். நான் ஒன்று ஒன்றா போடுறேன். எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரம், வணக்கம். தயவுசெய்து ஈஸ்டர் அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் இது பண்ணுறேன். ஸ்பெஷல் கெஸ்ட்டும் கூப்பிட்டுக்கிறேன். அது அன்றைக்கி நான் உங்கள் யூடியூப்பில் காமிச்சிடுறேன். எல்லாேருக்கும் வணக்கம். பாருங்கள் வேர்த்து ஊற்றுது. ஏன்னா இந்த மாஸ்க் போடலாங்க வந்து ஏச்சு நான் பேசுறதுக்கு நிறைய துப்புதுன்னு எல்லாம் கார் துப்புறாங்க என்ன. அதுக்காக நான் போட்டுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், பாய்.